ஒரு ஒரு பேசிக்ஸ் ஒரு புரிஞ்சுக்குவோம். நம்ம ஜென்ரலாக நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி கடைசியில் நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு google.com இல்லை yahoo.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா என்ன நடக்குது, அடிப்படையாக உள்ளார என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்குவோம். ஒரு வெப்சைட் போகிறீங்க, ஏபிசின்னு வச்சுங்களேன். அதில் என்ன பண்ணீங்கன்னா போய் அது ப்ரௌசரில் போய் https www.abc.com/files/index.html இதை வந்து இந்த டோட்டல் இதை வந்து யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அப்படின்னா என்னன்னா, இது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிற எல்லாருமே இதை வந்து ஒரு காமனா யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ரூல். இனிமேல நம்ம எல்லாரும் இது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். இப்படி யாராச்சும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன மீனிங்? HTTPS இல்லை HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதில் வந்து எஸ் போட்டால் செக்யூர்டு, எஸ் போடலன்னா அன்செக்யூர்டு. இது என்ன சொல்லுதுன்னா, சரி ப்ரௌசர் நீ என்ன பண்ணுற, இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணு. ஆனால் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணு. ஏன்னா சர்வரும் நீயும் பேசுகிறப்ப, ப்ரௌசரும் சர்வரும் பேசுகிறப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் என்ன மாதிரி பேச போகிறேன், அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க கேட்குறதுக்கும் அவங்க புரியும், அவங்க கொடுக்குறது இவங்களுக்கு புரியும். இப்போ நீங்களா நானும் பேச போகிறோன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் புரிஞ்ச ஒரு மொழியில் பேசணும். இப்போ எனக்கு வந்து தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சுன்னா நான் தமிழில் பேசுவேன். சரி, ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சொல்கிற பதில் என்னால் புரிஞ்சு. இப்போ HTTPS ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து HTTPS வந்து என்கிரிப்டட், அதாவது ஒரு செக்யூர்டாக நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு செக்யூரிட்டி லைனில் போனால் அது HTTPS ப்ரோட்டோகால் மூலமாக அனுப்பிச்சோன்னா அது செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா அது என்கிரிப்டடாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த HTTPS இல்லை HTTP:// அப்புறம் வரதில்ல. நான் சொல்கிறது இந்த எக்ஸாம்பிள் abc.com அப்படின்னு சொல்லல, www.abc.com. இதை வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வரும் /file/index.html இருக்குல்ல. அந்த /fileங்கிறது என்னென்னா, அந்த சர்வர் நீங்கள் போகிற abc.com வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வர். அந்த சர்வரில் இந்த லொக்கேஷன் போங்க, ஃபைலுங்கிற லொக்கேஷன் போயிட்டு index.html ஃபைலை எனக்கு வந்து கொடுங்க அப்படிமே. இந்த /fileங்கிறத பார்த்துமாங்க, /index.html வந்து ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTTP வந்து ப்ரோட்டோகால், அது ஸ்கீம், அதுக்கப்புறம் abc.com வந்து டொமைன், /fileங்கிறது பார்த்து, அதுக்கப்புறம் index.htmlங்கிறது ரிசோர்ஸ். இதுதான் வந்து ஒரு URLோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை இன்னும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற பாஷையில் கேட்குன்னா நீங்கள் என்ன சொல்லனா, டேய் தம்பி அந்த கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கும், டேய் தம்பி நீ என்ன பண்ணுற, இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நடந்து போய் அந்த ஷெல்ஃபில் இல்லை 3வது ட்ராயரில் இந்த ரேபான் கிளாஸை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறதுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் வந்து ப்ரோட்டோகால் சொல்கிறீங்க, எப்படி நடந்து போகணும், எந்த ரூமுக்கு போகணும், அந்த ரூமில் எந்த ஷெல்ஃபில் என்ன கண்ணாடி எடுத்துகிட்டு வரணுங்கிற சொல்கிற மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோகால் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் டொமைன் நேம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் எந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க, அதில் என்ன வேணுங்கிறதுன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி தான் இங்கே உங்கள் ப்ரௌசரில் சொல்கிறீங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன் ஏங்கிறவர் இந்த யூஆரில் போய் ஒரு ப்ரௌசரில் அடிக்கிறாரு, போய் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌசருக்கு அந்த எக்ஸாம்பிள் abc.com அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம்ல, அது என்னன்னு அதுக்கு புரியணும். அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு DNS லுக்கப்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். இதுதான் நேமு. பட் ஆனால் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் வந்து IP மூலமாக தான் புரிஞ்சுக்கும். 124.128.32.1ன்னு ஒரு நம்பர் இருக்கும். நம்பராக டிஜிட்டாக ஒரு டாட்டாக செப்பரேட்டட் நம்பர்ஸ் வச்சு தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் பேசிக்கும். அதுக்கு ஆனால் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் abc.com அது புரியாது. ஸோ யாராச்சும் இந்த டேட்டாவை உங்களுக்கு கொடுக்கணும், கம்ப்யூட்டர் கொடுத்தா தான் அது வேற ஒரு கம்ப்யூட்டரோட பேச முடியும். ஸோ இந்த நேம் நான் சொன்ன abc.comங்கிற டொமைன் நேமை ஒரு ஐபியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் DNS ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ டொமைன் நேம் சிஸ்டம் வந்து DNS ஒன்று சிம்பிளாக பண்ணிங்கன்னா இப்போ கிடையாது, அந்த காலத்தில் இருந்துச்சு. Yellow Pagesன்னு ஒரு புக் இருக்கும், டைரக்டரி. அதில் போயிட்டு நீங்கள் ஒரு பேரை போய் இந்த பேர் இந்த டைரக்டரில் இந்த பேரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர்னு வரும். நீங்கள் எந்திரன் படத்தில் கூட வரும். எந்திரன் படத்தில் சிட்டி படிச்சுட்டு சொல்லுவோம், ஓ இவரோட பேர், இவர் வந்து இந்த பேர்னா இவருக்கு இதான் ஃபோன் நம்பர்னு சொல்லுவோம். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேரை கண்டுபிடிக்கும். இதே தான் இங்கே டொமைன் நேம் சிஸ்டம். ஒரு இடத்துல வந்து என்னென்ன நேமுக்கு என்னென்ன ஐபின்னு யாராவது வச்சிருப்பாங்க, அதை போய் இதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த DNS சர்வருங்கிறது இந்த Yellow Pages தான். இதுக்கு வந்து எல்லா மேப்பிங் இருக்கும்.
எந்தெந்த நேம் வந்து எந்தெந்த ஐபி அட்ரஸ்க்கு ரிசால்வ் ஆகுங்கிறத ஒரு டேட்டா மட்டும் அதை வச்சிருக்கும். இந்த டொமைன் நேம் ரெசல்யூஷன், இந்த டொமைன் நேமுக்கு என்ன ஐபிங்கிறத வந்து பல லெவலில் கேஷிங் நடந்திருக்கும். ஏன்னா ஒரே வெப்சைட் நீங்கள் கூகுளில் வந்து மல்டிபிள் டைம் போயிட்டே இருப்பீங்க. கூகுளோ யாஹூவோ ஏதோ ஒன்று அடிக்கடி போய் கண்டுபிடிக்கிறப்ப நிறைய இடத்துல அதை கேஷ் பண்ணியிருப்பாங்க. கேஷிங் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு டேட்டாவை நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்கன்னா அது எங்கேயா ஒரு இடத்துல லோக்கல் எழுதி வச்சுக்கோம். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் அந்த பென்சில் கேட்டுட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் இந்த ரப்பர் கேட்குறான்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரப்பரோ எக்ஸ்ட்ரா பென்சிலோ எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோமோ ஃபயர்ஃபாக்ஸோ அவங்களே லோக்கலாக கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நேமுக்கு இதான் ஐபின்னு லோக்கலில் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இல்லாட்டியும் அடுத்தது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸில் ஒரு இடத்துல இது கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐபி நேம், இந்த டொமைன் நேமுக்கு இந்த ஐபின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்களோட ப்ரௌசர்லேயும் இல்லை, உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இல்லைன்னா அதை என்ன பண்ணுன்னா டொமைன் நேம் ரிசால்வர்ங்கிற ஒரு இன்டர்நெட்டில் போய் ஒரு சர்வீஸ்ல போய் கேட்க ஆரம்பிச்சோம். இதுதான் ஒரு செயின் ஆஃப் இவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும். அப்புறம் தான் போய் இது ஃபைனலாக அதோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வரும். இதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராம்ப்டில் போய் பிங் போட்டு google.com போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு இது ரிசால்வ் ஆகிட்டு வருதுன்னு. இந்த டிஎன்எஸ் ரிசால்வரில் பல சர்வர் இன்வால்வ் ஆகும். பல சர்வர் மூலமாக இந்த டொமைன் நேமுக்கு என்ன ஐபின்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் இது கண்டுபிடிச்சிட்டு வரதே ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டேட்டாவை வந்து கேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டொமைன் நேமுக்கு என்ன ஐபின்னு கண்டுபிடிச்சாச்சா, இப்போ என்ன பண்ணா எந்த ப்ரௌசரை இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌசர் வந்து அந்த ஐபி மெஷினோட ஒரு டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சாதாரண ஹெச்டிடிபி கனெக்ஷன். இதே ஹெச்டிடிபிஎஸ் கனெக்ஷன்னா அந்த நீங்கள் சர்வரோட கனெக்ட் பண்ணுறதான ப்ராசஸ் ஒன்றும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஹேண்ட்ஷேக்கு, சிஃபர் இதெல்லாம் நிறையா எக்ஸ்ட்ராவாக அதில் ஆட் ஆகும். ஆனால் இந்த டிசிபி கனெக்ஷனை அலைவாக வச்சுக்கிறதுக்கு உள்ள ஒர்க்கும் பண்ணிவிடும். ஏன்னா அப்போ தான் திரும்ப திரும்ப இந்த டிசிபி கனெக்ஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வேலை கம்மியாகும். ஸோ கீப் அலைவ்னும் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாம் முடிஞ்சப்போ தான் ஃபைனலாக ஒரு ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அந்த சர்வருக்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண டிசிபி லைவ் கனெக்ஷனில் அந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் போகும். அந்த சர்வருக்கு போயிட்டு நீங்கள் தேவையான டேட்டாவை கொண்டு வரும். இது இப்போ தான் ஆக்சுவலாக இந்த டிசிபி கனெக்ஷன் மூலமாக ஒரு ஹெச்டிடிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அந்த சர்வரில். அப்போ அந்த சர்வர் என்னென்னா அந்த வந்த ரிக்வஸ்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கோடு அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் கோடு வந்து சக்ஸஸ்னா 200, ஃபெயிலியர்னா ஒரு கோடு, சர்வர் பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு கோடு, எல்லாத்துக்கும் ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸ் கோடை வந்து அனுப்பிச்சு இந்த ரெஸ்பான்ஸ் கோடு வந்தோடனே இந்த ரெஸ்பான்ஸ் கோடோட பேலோடு, அதாவது என்ன காமிக்கணும், ஒரு ஃபைலு அனுப்பும். ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலோட ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கோட் 200 அனுப்பிச்சுன்னா உங்கள் ப்ரௌசர் எடுத்துகிட்டு கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ் எடுத்து அது ப்ரௌசரில் காமிச்சிடும். நீங்கள் பார்க்குற வெப்பேஜோ, வீடியோவோ, இல்லை ஒரு ஆடியோவோ, ஒரு பிக்சரோ அது வந்து அதில் காமிக்கும். ஸோ இதுதான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஒரு எக்ஸ்ட்ராவை நான் இந்த இதில் ஆட் பண்ணிடுறேன். ஹெச்டிடிபி மூலமாக வர ஒரு HTML ஃபைல் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன. HTML ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு லிங்க், ஒரு நீங்கள் பார்க்குற டெக்ஸ்ட் மேலே ஒரு மவுஸ் கர்சர் கொண்டு போனீங்கன்னா அப்படி மாறும், அதை கிளிக் பண்ணுற மாதிரி மாறும். அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, ஹைப்பர் லிங்க் மாதிரி க்ரியேட் ஆகிறது தான் அது ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு லாங்குவேஜ். அந்த காலத்தில் பத்திரிக்கை அடிக்கிறப்ப என்ன பண்ணாங்க, பத்திரிக்கையை எழுதிட்டு இதுதான் பையன் பேர், இந்த பையன் பேரை வந்து இந்த கலரில் அடிங்க, இதுதான் பொண்ணு பேர், இதை வந்து இந்த ஃபாண்ட்டில் போடுங்க, இது கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க, இது கீழே இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல் போடுங்க, அது பேராகிராஃபை இப்படி போடுங்கன்னு மார்க் பண்ணுவாங்க. அதுதான் மார்க்அப் லாங்குவேஜ். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைப்பர் டெக்ஸ்ட்டு மார்க்அப் லாங்குவேஜ். இந்த மார்க்அப் லாங்குவேஜை நீங்கள் போய் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். இதுதான் ஹெட்டு, இதுதான் பாடி, இதுதான் பேராகிராஃபு, இதுதான் அண்டர்லைனு, இதுதான் லிஸ்ட்டு, இதுதான் இந்த கலரு, இதுதான் இங்கே இமேஜு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவ்வளோதான் சிம்பிள். அதே கான்செப்ட் தான் இங்கே ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஆனால் என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பும். அதனால் என்னென்னா ப்ரௌசர் அதை படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இங்கேனா இந்த இடத்துல இமேஜை போட்டுருவோம், இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டை போட்டுருவோம், எல்லாருமே கொண்டு வந்து அதை அங்கங்கே அலைன் ஆகி போட்டுரும். இதான் ஒரு சிம்பிள் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக ஒரு HTML உங்கள் ப்ரௌசரில் வந்து பார்க்குறது. இது வந்து பல விஷயம் டவுன்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CSSன்னு ஒன்று டவுன்லோட் ஆகும், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வாங்க. இது என்னென்னா உங்களோட அலங்காரத்துக்கு தேவையானது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கோலம் போடுறீங்க, அந்த கோலத்துக்கு மேலே நிறைய டிஃப்ரெண்ட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் இல்லைன்னா வேறு கலரை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ஒரு டிசைன் பண்ணிப்பீங்க. அந்த டிசைனில் வெவ்வேறு
வெவ்வேறு செட் ஆஃப் இமேஜ் இது கலரு ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் அப்படியே ஆன் தி ஃப்ளை மாற்றலாம். ஃபுல்லாக கோட் மாற்ற வேணாம். எனக்கு வந்து இந்தந்த ஹெட்டரில் மட்டும் இந்தந்த கலர் கொடு, இந்த ஃபாண்ட்டை மட்டும் இப்படி மாற்று அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஷீட்டு மட்டும் மாற்றுவீங்க. மாற்றினீங்கன்னா அது மாறிட்டு இதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் போகும். இதை தவிர இன்ட்ராக்டிவாக நீங்கள் கூகுளில் டைப் பண்ண ஆன்சர்ஸ் சைடில் வந்துட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங், ஜாவா ஸ்கிரிப்டிங் மூலமாக அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஏஜ் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, இல்லை இத்தனை கேரக்டர் அதிகமாக டைப் பண்ணிட்டீங்கிறத கொஞ்சம் உங்கள் ப்ரௌசர்லேயே சில வேலிடேஷன் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங், ஜாவா ஸ்கிரிப்டிங். இதெல்லாம் தாண்டி அடுத்தது எங்கே போயிடுச்சுன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஜ் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்காது. இது வந்து சில டைம் என்னன்னா இன்னும் அட்வான்ஸாக என்னன்னா, நீங்கள் ஒரே பேஜில் ஒரு சின்ன கார்னரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு ஃபுல் பேஜை மாற்றிக்கிட்டு இருக்க முடியும். ஒரு பேஜ் தான், ஒரு பேஜில் ஒரு சின்ன இடத்த மட்டும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இது மாதிரிலாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு.